ஸ்ரீமாதா ஆயுள் தேகி நனந்தேகி வித்யாந்தேகி மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரின்னு நான் சொல்றேன். இதை யார் யாரெல்லாம் சொல்லலாம்னு கேட்டா எல்லாருமே சொல்லலாம். சர்வம் புவனேஸ்வரி இருக்கியாமா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன நீங்க நினைக்கிறீங்களோ ஆன் தி ஸ்பாட் நடக்கும். ஒருத்தர் சிவனை வேண்டுறாங்க, ஒருத்தர் பெருமாளை வேண்டுறாங்க, ஒருத்தர் முருகரை வேண்டுறாங்க, ஒருத்தர் ஜீசஸை வேண்டுறாங்க, ஒருத்தர் அல்லாவை வேண்டுறாங்க, வாட் எவர். பட் நம்ம தேடி போற இடம் ஒன்று. அப்புறமே ஞானிகள் ரிஷிகள் புவனேஸ்வரின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்ரோஷமான வெப்பன்ஸ் எல்லாமே ரைட்ல இருக்கும், ரொம்ப சாஃப்டான வெப்பன்ஸ் எல்லாமே லெஃப்ட்ல இருக்கும். இது எதுக்கு, அது எதுக்கு, அது எதுக்கு, இது எதுக்குன்னு நம்ம யோசிக்கும் போது ஜபம் பண்ண பல இப்ப நான் பேசுறேனே, இது எதுவுமே நான் புக்ல கிடையாது. ஜபம் பண்ண அம்பாள் பிச்சை போட்டுக்கிட்டே இருப்பா. அவ கொடுத்த பிச்சையில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புவனேஸ்வரிய புரிஞ்சிக்கணும்னாலே அது அளவில்லாத ஒரு விஷயம். அந்த மனசுல அப்படியே உள்ள இழுத்து அவரோட ஸ்மெல் பண்ணிட்டோம்னாலே, அதாவது ரொம்ப அழகா சொல்லுவாரு, மணக்கோட்டை கட்டாமல் புதுக்கோட்டை வந்திடடா, புதுக்கோட்டையில் நீ புவனேஸ்வரி கண்டிடடா. மூவேறு போற்றும் மார்க்கண்ட மகாமுனியரும் மகான்களும் துர்வாச மகரிஷிகளும் அகஸ்தியரும் வேண்டின ஒரு மிகப்பெரிய அம்பாள். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோபரண்ட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தனந்தேகி வித்யாந்தேகி மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி சர்வம் புவனேஸ்வரி. ஆனா நம்ம எவ்வளோ டாபிக்ஸ் பேசியிருக்கோம். ஆனால் இப்போ பேச போகிற டாபிக், இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகன் சொன்னீங்க பார்த்தீங்களா, புவனேஸ்வரி அம்பாளை பற்றி. ஸோ இவங்கள பற்றி தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். புவனேஸ்வரி கவசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். அது எப்பயோ பழங்காலத்து கவசம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கந்தசஷ்டி கவசம் இருக்குது, கந்த குரு கவசம் இருக்குது. இந்த புவனேஸ்வரி அம்மனோட கவசம் இது சாந்தானந்தா சுவாமிகள் தான் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் நீங்க சொல்லியிருந்தீங்க. நானும் நெட்ல ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், அப்படிதான் இருந்துச்சு. கந்தசஷ்டி கவசம் படிச்சா நம்மளோட பயம் தீரும், எப்பேற்பட்ட சூழலா இருந்தாலும் பயத்தை போக்கக்கூடிய ஒரு கவசமா அது இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். கந்த குரு கவசத்தை பத்தி ஏதோ லைட்டா ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஒரு அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு கவசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். புவனேஸ்வரி அம்மனோட கவசம் இது எப்பேற்பட்ட ஒரு மகிமையான கவசம். இதை படிச்சா, இதை நம்ம டெய்லியும் நம்ம மனப்பாடமா ஒப்பிச்சிட்டு இருந்தா, இல்ல மனசார நம்ம வேண்டி இது பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள்லாம்? நான் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். நம்ம இருக்கிறது எங்க? பூமியில. புவனேஸ்வரிங்கிறது உலகம். ஓகே. புவனம்னா உலகம். நான் சொல்லக்கூடிய அந்த ஓர் எழுத்திலேயே சர்வம் புவனேஸ்வரி ஸ்லோகத்தை விட்டுருங்க. ஸ்ரீமாதா ஆயுள் தேகி அந்த ஸ்லோகத்தை விட்டுருங்க. லாஸ்டா நான் சொல்லக்கூடிய சர்வம் புவனேஸ்வரின்னு சொல்லுவேன். அதுக்குள்ள அம்பாலோட ஒரு மந்திரத்தை நான் உள்ள அடக்கியிருக்கேன். எல்லா அம்பாள் உபாசகர்களுக்கும், எல்லா மந்திர தந்திரங்கள் தெரிந்த தாந்திரிக் பிராக்டிஸ்னர், அதுக்கப்புறம் வேதம் படிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் உள்ளுக்குள்ள வச்சிருக்கேன். அது ஏன் அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது அம்பாலோட ஒரு மந்திரத்தை குரு உபாசனை இல்லாமல் சொல்லப்படாது. அதனால அதை வச்சிருக்கேன். இதை யார் யாரெல்லாம் சொல்லலாம்னு கேட்டா எல்லாருமே சொல்லலாம். சர்வம் புவனேஸ்வரின்னு ஒரு 11 வாட்டி சொல்லி ஆல் இஸ் வெல் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி சர்வம் புவனேஸ்வரி இருக்கியாமா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன நீங்க நினைக்கிறீங்களோ ஆன் தி ஸ்பாட் நடக்கும். இது மன அமைதியை கொடுக்கறதுக்கான ஒரு கவசமா இல்லாட்டி? இது நான் இப்ப சொல்றத சொல்லு, நான் அடுத்தது கவசத்தை பத்தி வரேன். இந்த சொல்லும் போது நீங்க மனம்னு சொல்லும் போது அதையும் நான் இங்க சொல்லிடுறேன். மனம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த தசமகா வித்யால சந்திரனுக்கு ஆதிக்கம் பெற்றவளே அம்மா தான். அப்புறம் என்ன? இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலேயே நான் அந்த விஷயத்தையே நான் சொல்லணும்னு எனக்கு தோணாத ஒரு விஷயத்த அம்பாள் உங்க மூலியமா சொல்ல வச்சுட்டாங்க. சந்திரன் அப்படின்னு கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமையே, அதாவது அந்த ஆற்றலையே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் புவனேஸ்வரி தான். தசமகா வித்யால சந்திரனுக்கு ஆதிக்கமானவள் அவதான். சோ மனம் நிம்மதிங்கிறது எங்கிருந்து கிடைக்கும்? உங்களுக்கு எல்லாம் கிடைச்சாதான் கிடைக்கும். எல்லாத்தையும் எப்படி கொடுக்கணும்? மாயா கொடுக்கணும், மாயமா கொடுக்கணும் இல்லையா? லோக மாயத்தை செய்யறவ யாரு? ஏ அம்மா.
நான் இதுவா சொல்லுவேன், ஓகே. கெத்தா சொல்லுவேன். என் அம்மானால தான் நான் அழுத்தியும் சொல்லுவேன். என் அம்மானால தான் புழு பூச்சியிலேருந்து எல்லாருக்குமே படி அளக்குறாங்க. சாந்தானந்த சுவாமிகிட்ட ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ரொம்ப அழகா புவனேசி அப்படின்னு கூப்பிடுவார். இப்போ நம்ம இதுக்கு போயிடலாம். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி நனம் தேகி வித்யான் தேகி மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரின்னு நான் சொல்றேன். ஸ்ரீமாதாங்கிறது அம்மா. ஆயுள் தேகி தனம் தேகி வித்யான் தேகினா ஆயுள கொடுமா, தனத்தை கொடுமா, வித்தைய கொடுமா அப்படின்னு சொல்றது. ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தனம் தேகி வித்யான் தேகி மாகேஸ்வரி, மாகேஸ்வரி பெரிய ஈஸ்வரி, சமஸ்த எல்லாம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, குடுமா குடுமா புவனேஸ்வரி. இதுக்கு மேல என்ன வேணும்? ஸ்ரீமாதா அம்மாவை கூப்பிடுறோம், ஆயுள் தனம் வித்தைய கேட்டுறோம். வித்தைன்னா என்ன? படிப்பு மட்டுமா? கிடையாது, பேசுற வார்த்தை. யாரையும் மனம் புண்புடுங்காம பேசுறதுதான் என்ன விஷயம்? யாரையும் மனம் புண்புடுங்காம பேசுறதுதான் என்ன விஷயம்? மிகப்பெரிய வித்தை. சோ இதை சொல்லும் போது அனைத்து ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இது சொல்ல முடியாம இது சொல்லலாம். டெய்லி குள்ள முடிஞ்சா ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு ஒரு சுமங்கலியை வச்சு வெத்தலை பாக்க வச்சு கொடுத்தா நல்லது. சொல்ல முடியலையா, வைக்க முடியலையா, சுவாமி முன்னாடி சொல்ல முடியலையா, ஆபீஸ்லயே சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தையும் சொல்லலாம், இல்ல இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லலாம். இப்ப நீங்க சொன்னீங்க புவனேஸ்வரி அம்மா ஒட்டுமொத்த உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அம்பாள் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்போ பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் சிவன். அப்ப புவனேஸ்வரி அம்மா வெறும் உலகத்தை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியுமா, இல்ல அவங்களும் பிரபஞ்சத்தோட உள்ளடக்கம், பிரம்மத்தை அடக்கம்ங்கிறது தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தோட ஆற்றல் அம்மா வேற ஈஸ்வரன் வேற இல்ல. நீங்க புவனேசின்னு உதிக்கும் போது பின்னாடி என்ன வருது? சீனு வருது உள்ளுக்குள்ள. அதாவது சதாசிவனையும் பீடமாட்ட கொண்ட சிவேங்கிறாரு சாந்தானந்த சுவாமி. சதாசிவனையும் பீடமாட்ட கொண்ட சிவேங்கிறாரு சாந்தானந்த சுவாமி. அப்ப சதாசிவனி பீடமாத்த கொண்ட சொந்த சிவேன் தான் சொல்றாரே தவிர்த்து அங்க புவனேசின்னு சொல்லல. அப்ப அது என்ன அர்த்தம்? புவனேஷியும் அம்மா சுவாமியும் வேற இல்ல. நம்ம இது அடுத்ததுல இதுல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு வரிகளை பார்த்துருவோம். புவனேஸ்வரி கவசத்துல ஃபர்ஸ்ட் அம்பால போற்றுறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்குச பாசமேந்தி அபயமே வரதம் தாங்கும் பங்கெருக்கர்த்தல் பீதாம்பரமணி இடையுள் பொற்புல் பைங்கிலை நிரம்பிய பூண்டால் 16 கலையெடுத்துள் பொங்கிய ஓரெழுத்தால் புவனேசி பாதம் போற்றி. அந்த பொங்கிய ஓரெழுத்தால் இருக்கே, அது எல்லா உபாசகர்களுக்கும் தெரியும். அது என்ன வார்த்தை? நான் சர்வம் புவனேஸ்வரின்னு சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளேயே சூட்சமா கொடுத்துருக்கேன், அம்பாவோட பரிபூர்ண அனுகிரகம். அது என்ன வார்த்தை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு எழுத்துல பொங்கி எழுதுற அம்மா பெரிய விஷயமே இல்லை. ஆனா அது வாங்குறதுக்கு சில ஞாசங்கள்னு சொல்லக்கூடிய ஞாசங்கள் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. அது குருவோட தீட்சை வாங்கணும். இந்த மாதிரி இதுல இருந்து ஆரம்பிச்சு பொங்கிய ஓரெழுத்தால் புவனேசி பாதம் போற்றி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னு விநாயகரை பத்தின ஒரு போற்றுதல் வரும். கணபதியே சரணம் கணநாதா ரட்சிப்பாய், கந்தனுக்கு மூத்தோனை கவசத்தை தந்திடுவாய், மாதாவின் கவசத்தை மங்களம் பெருகிடவே மங்கள கணபதியே மகிழ்தன அருள்வீரே. இது மேல என்ன வேணும்? புரியுது இல்ல? இப்போ நான் சமஸ்கிருதத்துல நான் சொன்னேன்னா இது யாருக்கு புரியும்? புரியாது. கண்டிப்பா எனக்கு புரியாது, யாருக்குமே புரியாது. அதாவது நான் சொல்றது சமஸ்கிருதம் தெரியாதவர்கள் எத்தனையோ பேர். அம்பாளுக்கு அதாவது பிரபஞ்சத்தோட தேடுதல் தான் டிவைன். அதோட ஸ்ட்ரக்சர் தான் வேற மாதிரி இருக்கு. ஒருத்தர் சிவனை வேண்டாங்க, ஒருத்தர் பெருமாளை வேண்டாங்க, ஒருத்தர் முருகரை வேண்டாங்க, ஒருத்தர் ஜீசஸை வேண்டாங்க, ஒருத்தர் அல்லாவை வேண்டாங்க, வாட் எவர். பட் நம்ம தேடி போற இடம் ஒன்று. அப்புறமே ஞானிகள் ரிஷிகள் புவனேஸ்வரின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எ ஃபிளேவர். அந்த ஃபிளேவரை ஞானிகள் ரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகாட்சர ரூபிணி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாலோட ஏகாட்சரம் அப்படின்னா நான் இப்ப சொன்னல பொங்கிய ஓரெடுத்தால் புவனேஸ்வரி பாதம், அந்த ஏகாட்சர ரூபிணிய சொல்ற. ஹ்ரீம்கார ரூபிணி இப்ப இதை சொன்னோடனே சில பேருக்கு தெரிஞ்சிடும்.
பொங்கிய ஓரெழுத்தாளர்னு நீங்க சொன்னீங்க. அது வந்து அன்புக்காகவா? இல்லாட்டி அம்பாலோட ஒரு மிகப்பெரிய மந்திரம் பொங்கிய ஓர் எழுத்தாள். ஓகே. அது அன்பாவும் இருக்கலாம், ஆக்ரோஷமாவும் இருக்கலாம். இல்ல. அப்படி அந்த ஒரு பரிமாணத்துல போனோம்னா, அங்குச பாசமேந்திய அபயமே வரதம் தாங்கும். அப்படின்னா அந்த அங்குசம். அங்குசம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யானை. யானை இருக்கு இல்லையா? யானையோட விஷயம் அதாவது யானையை வந்து இது பண்றது. அதாவது அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அங்குசம். அது மிகப்பெரிய வெப்பன் கிடையாது. ஓகே. இது கிடையாது. அது அங்குசம். பாசம்னா என்ன? நீ எங்க வேணாலும் போ, கடைசியில் என்கிட்ட வா. நீ எங்க வேணாலும் போ, கடைசி அம்மா என்ன பண்ணுவா? அப்பா என்ன பண்ணுவாரு? போகும்போதே மண்டையில் அடிப்பார். கரெக்டா? அம்மா என்ன பண்ணுவா? விட்டு கொடுப்பாங்க. போ குழந்தை போட்டோன்னு. ரொம்ப தப்பு பண்ண இதானே? அதான் என் அம்மா பண்றான். அபய கஷ்டம். வரத்தையும் கொடுத்து அனுகிரகத்தையும் கொடுக்குறான். இன்னொரு விஷயம், இதுல இன்னொரு இது இருக்கு. நீங்க எங்க வேணா பாருங்க, ஆக்ரோஷமான அதாவது ரொம்ப இதுவான வெப்பன்ஸ் எல்லாமே ரைட்ல இருக்கும். ஓகே. ரொம்ப சாஃப்டான வெப்பன்ஸ் எல்லாமே லெஃப்ட்ல இருக்கும். எந்த சுவாமியா இருந்தாலும் சரி. முருகருக்கு வேல் ரைட்ல இருக்கும், அவரோட கொடி லெஃப்ட்ல இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உண்டு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க ஒவ்வொன்றும் யோசிக்கும் போது இது எதுக்கு அது எதுக்கு அது எதுக்கு இது எதுக்கு நம்ம யோசிக்கும் போது ஜபம் பண்ண இப்ப நான் பேசுறேனே, இது எதுவுமே நான் புக்ல கிடையாது. ஜபம் பண்ண அம்பாள் பிச்சை போட்டுக்கிட்டே இருப்பா. அவ கொடுத்த பிச்சையில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதான் சத்தியம். இப்போ இதுல அம்பாள் பாத்தீங்கன்னா ரைட்டு காலை தொங்க விட்டுருப்பா, லெஃப்ட் காலை மடக்கிருப்பா. இது வந்து சில அம்பாள் வந்து 2 காலையும் வச்சு இப்படி உட்காந்துருப்பாங்க. இந்த ரைட்டு காலை தொங்க விடுறதுன்னா சூரிய கலை சந்திர கலைன்னு 2 உண்டு. அம்பாள் வந்து சூரிய கலையில உட்கார்ந்து இருக்கா, சிம்ஹாசனேஸ்வரி. லலிதா சஹஸ்ரநாமத்துல ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு வரும். நம்ம சிம்ம மாசம் பத்தி பார்க்கும்போது சிம்மத்தை பத்தி சொன்னோம், சிம்மாதி பத்தி சொன்னோம். எதுக்கு சுவாமி கிட்ட நம்ம போறோம்? நம்மளும் சிம்மாசனேஸ்வரியா இருக்கணும், நம்மளும் சிம்மாசனத்துல உட்காரணும்னு யாருக்கு ஆசை இருக்காது? உழைச்சு வாழ்றவங்க எல்லாருக்குமே நம்ம என்னைக்காவது ஒரு வெற்றியை காண்பிக்கணும் நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த சிம்மாசனத்தை ஆசைப்படாத யாருமே இருக்க முடியாது. அந்த சூரிய கலை மூலியமா அம்பாள் உக்காந்துக்கிட்டு அப்படியே மஞ்சள் நிறத்துல பொலிவுட அப்படி ஒரு அழகாகவும் அறிவோடையும் ஞானத்தோட, அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாய். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மூவேறு போற்றும் மார்க்கண்ட மகாமுனியரும் மகான்களும் துர்வாச மகரிஷிகளும் அகஸ்தியரும் வேண்டின ஒரு மிகப்பெரிய அம்பாள். அதாவது நம்மளுக்கு விஸ்டம் வேணும்னு சொல்றோம்ல, அந்த விஸ்தத்தை ஞானிகள் ரிஷிகள் யார்கிட்ட வாங்கினாங்க? அம்பாள் கிட்ட, புவனேஸ்வரி கிட்ட தான் வாங்கினாங்க. பீட மண்டலவாசினி. அவர் பீட மண்டலவாசினியா என்ன? ஆலயத்துல இருக்கக்கூடிய அம்பாள் வந்து அலுவலக அம்பாள். என்னோட அம்பாள் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய அம்பாள். புவனேஸ்வரிய புரிஞ்சிக்கணும்னாலே அது வந்து அளவில்லாத ஒரு விஷயம். அந்த மனசுல அப்படியே உள்ள இழுத்து அவரோட ஸ்மெல் பண்ணிட்டோம்னாலே, அதாவது ரொம்ப அழகா சொல்லுவாரு சாந்தானந்த சுவாமி, மணக்கோட்டை கட்டாமல் புதுக்கோட்டை வந்திடடா, புதுக்கோட்டையில் நீ புவனேஸ்வரி கண்டிடடா அப்படின்னுவாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? மணக்கோட்டையை கட்டாத. எதுக்கு மணக்கோட்டை தட்டுற? கரெக்டா? மணக்கோட்டை கட்டி என்ன ஆகும்? லைஃப் தான் வீணா போகும். புதுக்கோட்டை வந்திடடா, புதுக்கோட்டையில் வந்து புவனேஸ்வரியை கண்டிடடா அப்படின்றது எவ்வளவு அழகான ஒரு சொற்கள். அதுலயே பாருங்க, நிறைய லலிதா சஹஸ்ரநாம சொற்கள் அவர் போட்டிருக்காரு. அதாவது நான் உங்களுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி வாக்தேவிக்கு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். அது மாதிரி இருக்கக்கூடிய பற்களுக்கு பத்மாட்சியாவும், தங்குக்கு அதாவது நாக்குக்கு வாக்தேவியாவும், ஐப்ரோ அதாவது இந்த ஐப்ரோ இதுக்கு வந்து பூதேவியாவும், ஐப்ரோக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்ரீதேவியாவும் புவனேஸ்வரியா சொல்லப்படுது. அதாவது அந்த கவசத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்த சொல்லப்படுது. அந்த அம்பால ஒவ்வொரு அம்பாலையும் ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க. இப்ப நீங்க இது எடுத்தீங்கன்னா சந்தசஷ்டி கவசம்னாலே என்ன?
ப்ரொடெக்ஷன். அந்த ப்ரொடெக்ஷனுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் என்ன? நம்ம முதல்ல அம்பால வர வைக்கிறோம். அதுக்கப்புறம் விநாயகருக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருந்தாலும் அவர் வந்துருவாரு. அவர் தும்பிக்கை இல்லாத எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் அம்பால வேண்டும் போது முதல்ல அம்பால வந்து இது பண்ணிட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட கவசங்கள், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கவசமா நான் காப்பாத்துமா, இதுக்கு நீ இதை காப்பாத்துமா, இதுக்கு நீ காப்பாத்துமான்னு சொல்லக்கூடிய இது ஒரு பெரிய ஒரு மிக விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமம் இது தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு விஷயமா, இல்லாட்டி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாத்துற விஷயமா? யாரு வந்து எதை சார்ந்து பண்றாங்களோ அதை அப்படியே காப்பாற்றும். ஓகே. நீங்க எண்ணத்தோட ஆற்றல் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் யூனிவர்சல் கொடுக்கும். நீங்க உங்களுக்கு மட்டும் வேணுங்களா, உங்களுக்கு மட்டும் கொடுக்கும். ஓகே. உலகத்துக்கே வேண்டீங்களா, உலக சேமது லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லப்படுது. ஸோ உலகத்துக்கே வேண்டீங்களா, உலகத்துக்கே கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமத்துடைய வார்த்தைகள் இருக்கு. மகா ரூபே மகா பூஜ்யே மகா பாட்டக நாசின்யே சர்வேஸ்வரி சர்வமயி சர்வ மந்திர ஸ்வரூபின்னி மாகேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமி சுந்தரியே, இப்படிலாம் இருக்கு. இப்போ இந்த வார்த்தைகள்லாம் லலிதா சகஸ்ரநாமத்துல கேட்கும் போது ஒரு வைபம், இதோட சேர்த்து சொல்லும் போது மாகேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமி சுந்தரியே மகாரூபே மகா பூஜ்யே மகா பாட்டக நாசின்யே சர்வேஸ்வரி சர்வமயி சர்வ மந்திர ஸ்வரூபின்யே. சர்வேஸ்வரி, சர்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரி, சர்வமயி சர்வ மந்திர ஸ்வரூபின்னி. நீ என்ன மந்திரத்தை சொல்றியோ அந்த சர்வ மந்திரத்துக்கு சொருப்பின்னி என்னோட அம்மா. இதை விட என்ன வேணும்? இதை விட என்ன வேணும் கேக்குறீங்க? எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் எங்க வேணா போப்பா, கடைசியில என்கிட்ட பாசகயிறு இருக்கு, நான் உன்னை பிடிச்சி இழுத்துக்க ஒரு பலம் என்கிட்ட இருக்கு, நீ போ. வேற எதுவுமே இல்லை. அது வேற என்ன வேணும்? உன் சூலத்தை வச்சு அவன் மிரட்டுறாளா, பெரம்ப வச்சு அடிக்கிறாளா? அதுக்குன்ட்டு நான் ஒன்னே சூலத்தை வச்ச அம்பாலையும் இதுலயும் நான் தவறா சொல்ல. நான் புவனேஸ்வரியோட பிரபாவங்களை சொல்லும் போது, அவளோட மகத்துவத்தை சொல்லும் போது நான் இதை யூஸ் பண்ணக்கூடிய அவரை இதை பற்றி பெரிய விஷயத்த சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதனால இமை பொழுதும் உன் நாமம் மறந்திட மாட்டேன் நானு சொல்லப்படுது. இமை பொழுதும் உன் நாமம் மறந்திட மாட்டேன் நானு சொல்லப்படுது. இது எதுக்கு எடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமை பொழுதுனா என்ன? இமைய கொற்ற நேரத்துல கூட fraction of second அதை கூட மறக்க மாட்டேன். அம்மா நான் நடப்பவரை நம்பிவிட்டேன். என்னவா? பிரதட்சணமா? பிரதட்சணம்னா என்ன? நீங்க சுத்தி வருதுன்னு சொல்றோம் இல்லையா கோயில்ல, அம்மா நான் நடப்பதை நம்பிவிட்டேன் பிரதட்சணமா என் காயை கேள், நான் உண்ணும் உணவை உன் நேவிதியமாய் ஆக்கிவிட்டேன் அம்மா. இதை மேல என்ன இருக்கு? அம்மாட்ட சரணாகதி ஆகக்கூடிய ஆடி சாந்தானந்த சுவாமி கொடுத்திருக்காரு. எப்படி இருப்பார் தெரியுமா? ரிஷி மாதிரி இருப்பார். கண்டிப்பாக சாந்தானந்த சுவாமி அப்படியே கண்ண மூணா சுவாமி வருவாரு. இப்ப கூட தெரியல. அவரோட அனுகிரகம், இந்த சமயம் அம்பாலோட ஒரு அனுகிரகத்தும் சுவாமியும் அம்பாலும் போட்ட பிச்சைனாலதான் இன்னைக்கு அம்பாலை பத்தி பேசுறோம் இல்லையா? இல்லைன்னா யாருக்கு கிடைக்கும்? புவனேஸ்வரிய பத்தி பேசுறோம்னா உலகத்தையும் ஆட்டக்கூடியவளவ. நம்மளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவளை பத்தி பேசுறதுக்கு? அவ போட்ட பிச்சையில பேசிட்டு இருக்கோம். அத்தனையுமே நடக்கும் அம்பாலை வேண்டிட்டு. அவங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே நடக்கும். ஆனால் உங்களுக்கு தகுதியான என்ன விஷயமோ அது மாத்திரம்தான் கொடுப்பான். இதுதான் அம்பாலோட மகத்துவம். தேவ செய்து அம்பாலை வேண்டுங்க, அம்பாலோட கவசத்தை கேளுங்க. உங்களுக்கே அம்பாள் உங்களுக்கு முன்னாடி கவசமா இருப்பாங்கிறது சத்தியமான வாக்கு. புவனேஸ்வரி அம்பாலை பத்தியும் அவங்களோட கவசத்தை பத்தியும் நிறைய விரிவான தகவல்களை நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.